Hi friends, இது உங்கள் Do Something New channel. டேங்க் நிறைஞ்சிருச்சு, மோட்டர் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற சவுண்டை நம்ம வீட்லேயோ அல்லது நம்ம பக்கத்து வீட்லேயோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ரெகுலராக மேலே உள்ள டேங்க் நிறைஞ்சு தண்ணீர் விழுகிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள். சுவர் மேலே விழுந்துச்சுன்னா பெயிண்ட், அதோட திக்னஸ் எல்லாமே போகும். தேவையில்லாத தண்ணீர் வேஸ்ட், கரண்ட் பில்லு வேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடுகளில் டேங்க் நிறைஞ்சு பக்கத்து வீடுகள் எல்லாம் தெரிக்கிறதுனால வெட்டுக்குத்து வரைக்கும்லாம் போய் நாம கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோல் நாம ஃபிக்ஸ் பண்றது தான். நாம இந்த வீடியோல இமேஜின் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் அப்படிங்கிற டிவைஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சின்னதா ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த டிவைஸோட ரேட் அமேசான்ல $799 கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸை நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வர்ற பாக்ஸ்ல இந்த டிவைஸ் ப்ளஸ் 3 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்க்கு 1 இயர் மேனுஃபேக்சரர் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த டிவைஸில் நீங்கள் 2 HP மோட்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம பார்க்குற இதே ஆர்டரில் மேலே உள்ள டேங்க்ல இந்த சென்சார்ஸை வரிசையாக நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு PVC பைப்லையோ அல்லது ஸ்டிக் மாதிரி ஏதோ ஒன்றில் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கீழே உள்ள இந்த ரெட் கலர் சென்சார் வந்து காமன், அதை வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரத்திலேயே நீங்கள் இந்த கிரீன் கலர் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த கிரீன் கலர் சென்சாரை தாண்டி தண்ணி கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஆன் ஆகுறது மாதிரி நாம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா மோட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேபி இந்த டிஸ்டன்ஸே போதும், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பிளாக் கலர் சென்சார். இந்த சென்சார் வந்து மோட்டரை வந்து ஆஃப் பண்றதுக்கு, டேங்க்ல எந்த அளவுக்கு தண்ணீர் நிறைஞ்சதும் மோட்டர் ஆஃப் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த லெவல்ல இந்த பிளாக் கலர் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த ஃபிஷ் டேங்க் மோட்டரை வச்சு சின்னதாக ஒரு மோட்டர் அண்ட் டேங்க் செட்டப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து மோட்டார், இது வந்து டேங்க்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து சென்சாரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிவைஸில் கனெக்ஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த அவுட்புட் அப்படிங்கிற இடத்துல இருந்து வர பேஸ் நியூட்ரல் ஒயரை நீங்கள் மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து இன்புட் அப்படிங்கிறதுல இந்த டிவைஸ்க்கான பவர் கொடுக்கணும். மோட்டார் ஸ்விட்சிலேருந்து வர நியூட்ரல் பேஸ் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 3 சென்சார் ஒயரை கனெக்ட் பண்ணணும். அந்தந்த கலரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வந்து கனெக்ஷன் கொடுக்குற ஆப்ஷன். இந்த டிவைஸ் கூட தண்ணி மோட்டரை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு மாதிரியான ஒயரிங் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது சேஃப். அடுத்து இந்த டிவைஸில் உள்ள இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஆட்டோமேட்டிக் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணீர் டேங்க்ல குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஃபுல்லானதும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுக்கான இந்த ஆட்டோ செட்டப் அதுதான். அதுக்கடுத்து நடுவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து ஆஃப்ல வைக்கிறதுக்கு. அதுக்கு கீழே மேனுவல் அப்படின்ட்டு இருக்கும். எப்போ வேணுமோ ஆன் பண்ணிட்டு எப்போ வேணுமோ நாமளே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகாது, அதுக்கு தான் அந்த ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ஸ்விட்சை ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சிடறேன். இப்போ டேங்க் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ மோட்டர் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ டேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சிட்டு இருக்கு. சைடில் இந்த லைட் இண்டிகேஷன் எந்தெந்த லெவலில் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதுக்காக மோட்டர் ஓடிட்டு இருக்கும் போது அந்த மோட்டர் ஆன் அப்படிங்கிற லைட் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேங்கில் தண்ணி நிறைஞ்சு இந்த பிளாக் கலர் சென்சார் கிட்ட வந்துருச்சு. ஸோ மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ டேங்க்ல தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரீன் கலர் சென்சாரோட கொஞ்சம் குறைய போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. கிரீன் கலர் சென்சாரோட தண்ணி குறைஞ்சதும் இமேஜின் கம்பெனியோட இந்த மாடல் டிவைஸ் வந்து போர்ல இருந்து வாட்டர் எடுக்கிறதுக்கு ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும், எந்த தொல்லையும் இல்லை. பட் ஒரு சில பேர் அண்டர் கிரவுண்ட்ல கார்பரேஷன் வாட்டரை வந்து கீழே உள்ள தொட்டில இருந்து மேலே உள்ள தொட்டிக்கு ஏற்றுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருச்சு மோட்டர் அப்படின்னா கீழே தண்ணி இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுவலா நமக்கு எப்போ தேவையோ அப்போதைக்கு மோட்டரை ஆன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது மாதிரி இன்னொரு டிவைஸ் வச்சிருக்காங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டிவைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பை பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வேணும், கீழே அண்டர் கிரவுண்ட் டேங்க்லையும் இது மாதிரி சென்சார் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க இந்த இமேஜின் கம்பெனிலேருந்து. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஸோ அதுவும் இதே மாதிரி சேமாக நாம கீழே அண்டர் கிரவுண்ட் டேங்கில் வந்து சென்சார் ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எல்லா டிவைஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எந்த டிவைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.